ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 3 டிஃப்ரெண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ் ஆஃப் எஜுகேஷன். ஸோ ஒன்று வந்து அவுட்கம் பேஸ்ட் எஜுகேஷன், இன்னொன்று வந்து ப்ளூம்ஸ் டாக்ஸானமி, நெக்ஸ்ட் வந்து ஆடி மாடல். இந்த 3 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது என்ன ஆக்சுவலி, இது வந்து எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, இது எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு, இது எல்லாமே தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவுட்கம் பேஸ்ட் எஜுகேஷன். ஸோ பை த நேம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவுட்கம் பேஸ்ட் எஜுகேஷன்னா நம்ம வந்து என்ன கற்றுக்குறோங்கிறத பேஸ் பண்ண எஜுகேஷன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லவே வேண்டாம், எஜுகேஷன் எல்லாருமே படித்து நல்ல மார்க் எடுக்கிறாங்க. பட் ஸ்கில்ஸ்ன்னு பார்த்தா lot of students lack skill today. Okay, so recently we also I think Instagramல வந்து ஒரு டெல்லி யூனிவர்சிட்டியை சேர்ந்த ஒரு பொண்ணு வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க that she was the topper of her class and சின்ன வயசுல இருந்தே எல்லாமே வந்து she was a topper, but அவங்களுக்கு ஒரு ஜாப் கூட கிடைக்கல அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க, பிகாஸ் she does not have the skills to have a job அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ nice marks doesn't relatively mean that you are intelligent. okay, ஸோ நம்மளோட படித்த படிப்புக்கும் நம்ம பார்க்குற வேலைகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நம்ம எதுக்குடா இதெல்லாம் படித்தோம் கூட நம்ம நிறைய டைம் யோசிச்சிருக்கோம். ஸோ இந்த அவுட்கம் பேஸ்ட் எஜுகேஷன் அப்படிங்கிறது நம்ம அதில் இருந்து என்ன ஸ்கில் கற்றுக்கணுமோ, ஓகே, அதை கற்றுக்கிட்டா போதும். அந்த ஸ்கில்லை பேஸ் பண்ண எஜுகேஷனாக தான் இந்த அவுட்கம் பேஸ்ட் எஜுகேஷன் இருக்குது. இது கிரேடிங் சிஸ்டம் கிடையாது, ஃபெயிலு பாஸ் இதெல்லாம் கிடையாது இந்த எஜுகேஷன் சிஸ்டமில். ஸோ இந்த சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இப்போ தான் ஃபாலோ பண்ணுறாங்க, லைக் ஒரு 10 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆக்சுவலி வந்து இது ரொம்ப முன்னாடியில் இருந்தே வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. எப்படின்னா வந்து ஒரு கிளாஸில் வந்து குழந்தைங்க இருக்காங்கன்னா they'll divide the students, டிவைட் பண்ணிவிட்டு அந்த குழந்தைங்களுக்கு தெரியாது ஆக்சுவலி அவங்க என்ன பேஸில் டிவைட் ஆகிருக்காங்கன்னு. பட் அந்த பசங்களை குரூப்பிங் பண்ணிவிடுவாங்க. இவங்க வந்து லயன், இவங்க வந்து ஜிராஃபி அப்படின்னு சொல்லி அந்த குரூப்பை வந்து பிரிச்சுருவாங்க. ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரே கிளாஸில் தான் படிப்பாங்க. ஓகேவா? இப்போ இவங்களாம் வேறு வேறு வயசு பசங்களாம் கிடையாது, எல்லாரும் ஒரே கிளாஸ் பசங்க தான். ஸோ இவங்களை 4 குரூப்பாக பிரிச்சுருவாங்க. பட் அந்த 4 குரூப்புக்கும் கொடுக்குற ஒர்க் ஷீட்டு, அசைன்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வேறு வேறு மாதிரி இருக்கும். ஈவன் பேரண்ட்ஸ்கிட்டையும் அவங்க சொல்ல மாட்டாங்க இவங்க வந்து எந்த குரூப்பை சேர்ந்தவங்கன்னு, பிகாஸ் அது வந்து பசங்களுக்கு நடுவில் டிஃப்ரென்ஸ் கொடுக்குன்றதை அவங்க பிலீவ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு டீச்சர் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸை இவாலுவேட் பண்ணி இவங்களுடைய ஸ்கில்ஸ் என்னன்றதை கண்டுபிடிச்சி இவங்கள வந்து குரூப்பிங் பண்ணி இவங்களுடைய சக்திக்கு ஏற்றா போல் இவங்களுக்கு வந்து ஒர்க் ஷீட்ஸோ அசைன்மெண்ட்ஸோ கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்த அவுட்கம் பேஸ்ட் எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து சிலபஸில் இருக்கிற எல்லாத்தையுமே எல்லா ஸ்டூடெண்ட்டுமே படித்தே ஆகணும் அப்படிங்கிற அந்த கட்டாயத்தில் இருந்து ஸ்டூடெண்ட்ஸை வெளியில் கொண்டு வருது. அவங்களுக்கு லைக் சில ஸ்டூடெண்ட்ஸ் தே கேன் ஃபுல்லி ரீட் த சிலபஸ், எல்லாமே உங்களால் கிராஸ் பண்ணிக்க முடியும். சில பேருக்கு பேசிக் மட்டும்தான் படிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் இப்போ 8 years ஓல்டில் எல்லா 8 years ஓல்டுக்குமே ஒரே மாதிரியான மெமரைசேஷன் பவரோ கிராஸ்பிங் ஸ்கில்ஸோ எதுவுமே வந்து எல்லாமே ஒன்றா கிடையாது. எவ்ரி பர்சன் இஸ் யூனிக், எவ்ரி பர்சன் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ அப்படி இருக்கும்போது பேசிக்ஸ் மட்டும் தெரிஞ்சால் போதும் இவங்களுக்கு இது ஓகே அப்படின்ற அந்த டீச்சரோட எவாலுவேஷனை வச்சு தான் அந்த ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் என்னென்ன ஸ்கில்ஸ் தேவைப்படுதோ அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ பேசிக்கலாக லேர்னிங் அவுட்கம்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ட்ரெடிஷ்னலாக சிலபஸை கவர் பண்ணி முடிக்கணும் அப்படின்றத விட்டுட்டு அந்த பசங்க என்ன லேர்ன் பண்ணுறாங்களோ அந்த லேர்னிங் அவுட்கம்ஸை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும், அதாவது எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே இந்த பார்ட் ஆஃப் இந்த கிரேட் முடியறதுக்குள்ள உங்களுக்கு எல்லா பேசிக்ஸும் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அந்த அவுட்கம்ஸ் வந்து அதாவது அவங்க அவுட்கம்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணுறது மார்க்கையோ கிரேடையோ கிடையாது. எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே அது வந்து போய் சேர்ந்துருக்கணும், எல்லாருக்குமே அந்த பேசிக்ஸ் வந்து தெரியணும். இந்த அவுட்கம்மை மட்டும்தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்களே தவிர மார்க்ஸையோ கிரேடிங்கையோ அவுட்கம் பேஸ்ட் எஜுகேஷன் பிலீவ் பண்ணுறது கிடையாது. ஓகே, ஸோ அவங்களோட ஒரே கோல் வந்து அவுட்கம், மார்க்ஸ் கிடையாது. அண்டு அவங்களோட ஸ்கில்ஸையும் அவங்களோட நாலேஜையும் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்களே தவிர அவங்க எடுக்கிற மார்க்ஸையோ இவங்க கவர் பண்ண வேண்டிய சிலபஸையோ அவங்க ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம இதில் இன்றைக்கி வரைக்கும் நிறையா நடக்கிறது இதுதான். ஸோ படிக்கிற குழந்தைனாலே மார்க் எடுக்கும் அப்படிங்கிறது தான், அப்படி கிடையாது. ஓகே, அப்படி இருந்தால் வந்து இன்றைக்கி டாப்பர்ஸோ பேக் பெஞ்சர்ஸோ இல்லை ஆவரேஜான ஸ்டூடெண்ட்ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தே ஷுட் பி அ கிரேட் டிஃப்ரென்ஸ். ஓகே, அப்படிலாம் கிடையாது. நம்மளோட லைஃப்பில் நம்ம எடுத்து பார்த்தாலே நமக்கு தெரியும். நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பெஞ்சில் உட்காந்து டாப்பர்ஸாக இருந்தவங்களும் சரி, இல்லை ஆவரேஜாக பெர்ஃபார்ம் பண்ணவங்களும் சரி, எல்லாருமே வந்து ஒரு 9 to 5 ஜாபில் தான் இருக்காங்க. ரேர்லி பீப்புள் கோ அவுட் ஆஃப் தட் 9 to 5 ஜாப். அவங்களுக்குன்னு ஒரு
ஒரு பிஸ்னஸோ இல்லை அவங்களுக்குன்னு ஒரு கெரியரையோ சூஸ் பண்ணி ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணுறதோ இட்ஸ் வெரி ரேர். ஓகே, நம்ம எல்லாருமே வந்து எவ்வளோ மார்க் எடுத்தோமோ எப்படி இருந்தோமோ தெரில, வி ஆர் ஸ்டக் டு அ 9 to 5 ஜாப். ஓகே, ஸோ மார்க்ஸ் டசன்ட் டிசைட் எனி திங். ஓகே, நம்மளோட ஸ்கில்ஸ் நம்ம எவ்வளோ அதை அப்கிரேட் பண்ணுறோன்றதை பொறுத்து தான் நம்மளுடைய கெரியரோ நம்ம வந்து சூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸோ வந்து இருக்குது. ஸோ இதுதான் வந்து அவுட்கம் பேஸ்ட் எஜுகேஷனும் சொல்லுது. ஓகே, மார்க்ஸோ கிரேட்ஸோ இம்பார்ட்டன்ட் கிடையாது, வாட் யூ லேர்ன், உன்னோட கோல்ஸை வந்து நீ கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுதான் முக்கியமே தவிர உன்னோட மார்க்ஸோ கிரேடிங்கோ முக்கியம் கிடையாது அப்படிங்கிறத தான் அவுட்கம் பேஸ்ட் எஜுகேஷனும் சொல்லுது. ஸோ அவுட்கம் பேஸ்ட் எஜுகேஷனில் ஃபெயிலிங் ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது. நீங்கள் ஒரு குரூப்பில் இருக்கீங்க, அந்த குரூப்பில் உங்களால் பர்ஃபார்ம் பண்ண முடியல, இல்லை நீங்கள் அந்த அசைன்மெண்ட்ஸோ டெஸ்ட்லேயோ வந்து ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா திரும்ப யூ வில் ஹாவ் த சான்ஸ் டு ரீடூ இன் யுவர் குரூப். அதை திரும்ப பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து மூவ் ஆகலாம். ஓகேவா? ஸோ இதோட கரிக்குலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்டூடெண்ட்டுக்கு தேவையான ஸ்கில்ஸ் தான் இதோட கரிக்குலமாக இருக்குமே தவிர நம்ம வந்து 10th படித்த புக்கு அப்படியே ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் பாஸ் பண்ணுறோமே அந்த மாதிரி சிலபஸ் இதில் இருக்காது. மோஸ்ட்லி என்ன கோல்ஸோ அதை தான் ஃபோக்கஸ் பண்ணுமே தவிர சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணாது. அண்ட் இதில் வந்து லெவல்ஸ், அதான் நான் சொன்ன மாதிரி ஒரே கிளாஸ் பசங்க தான் வேறு லெவல்ஸில் இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு லெவல் ஃபினிஷ் பண்ணோன்னே நெக்ஸ்ட் லெவலுக்கு ப்ரொமோட் ஆவாங்க. அந்த மாதிரி வந்து லெவல் பேஸ்ட் ஆஃப் எஜுகேஷனாக தான் இருக்கும். ஸோ இதுதான் அவுட்கம் பேஸ்ட் எஜுகேஷன். ஸோ அவுட்கம் பேஸ்ட் எஜுகேஷன் ஓகேப்பா, இது இந்தியாவில் எப்போ வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவுட்கம் பேஸ்ட் எஜுகேஷன் என்னமோ வந்து இந்தியாவில் வந்து 2013 தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எஸ்பெஷலி த நேஷ்னல் போர்ட் ஆஃப் அக்ரெடிட்டேஷன் வந்து 2013 தான் ஆக்சுவலி இதை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஒன்லி ஃபார் டிப்ளமா அண்ட் அண்டர் கிராஜுவேட் கோர்சஸ்க்கு தான். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங், ஃபார்மசி இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து அவுட்கம் பேஸ்ட் எஜுகேஷன் வந்து இருக்குது. அப்படின்னாலும் நமக்கே மனசாட்சியோடு இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், தே ஃபோக்கஸ் மோர் ஆன் த கிரேடிங் சிஸ்டம், த மார்க்ஸ் அண்ட் ஆல். ஓகே, ஸோ இதுதான் வந்து நிறைய ஃபோக்கஸில் இருக்குது. பட் இப்போ ஒரு 2-3 வருஷமாக பீப்புள் டாக் அபவுட் அப்கிரேடிங் தேர் ஸ்கில்ஸ் அண்ட் அந்த ஸ்கில்ஸை வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுல வந்து ஆர்வம் காட்டக்கூடிய ஒரு ஜென்ரேஷன்னு நம்ம கேள்விப்பட்டோன்னா மேபி ஆஃப்டர் கோவிட் தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எவ்ரி திங் இஸ் பேஸ்ட் ஆன் த கிரேட். ஸோ இந்த அவுட்கம் பேஸ்ட் எஜுகேஷன் ஹவவர் இட்ஸ் இம்ப்ளிமெண்டட் இன் இந்தியா. இப்போ ஒரு சில வருஷங்களாக தான் வந்து இந்த ஸ்கில்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. தட் டூ வேலைக்குன்ற ஆப்பர்ச்சுனிட்டி வர்றதுனால தான், வேலைக்கு ஸ்கில்ஸ் தேவை அப்படின்ற ஒரு கட்டாயத்தினால ஸ்கில்ஸை அப்கிரேட் பண்ணுறாங்களே தவிர குழந்தைங்களா இருக்கிறதுலேருந்தே ஸ்கில்ஸ் முக்கியம் அப்படிங்கிற இம்பார்ட்டன்ஸ் வந்து இன்றைக்குமே வந்து நம்மளோட கண்ட்ரியில் வந்து கிடையாது. தட்ஸ் த சேட் ட்ரூத். ஸோ அவுட்கம் பேஸ்ட் எஜுகேஷனுடைய அவுட்லைன் வந்து இதுதான் அவுட்கம் பேஸ்ட் எஜுகேஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூம்ஸ் டாக்ஸானமி. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷ்னல் ஃப்ரேம் ஒர்க் தான். இதை கண்டுபிடிச்சது வந்து பெஞ்சமின் ப்ளூம் அப்படிங்கிறவர் 1956 இதை டிசைன் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் டிசைன் பண்ண ஒரு பேட்டர்னில் வந்து சில ஷார்ட் கம்மிங் இருந்ததுனால என்ன செஞ்சாங்கன்னா இதை ரிவைஸ் பண்ணி 2001 2 பேர் இதை ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. லாரின் ஆண்டர்சன் அண்ட் டேவிட் கிராத்வோல் அப்படிங்கிற 2 பேர் இந்த ப்ளூம்ஸ் டாக்ஸானமியை ரிவைஸ் பண்ணி இதை திரும்ப வந்து ஒரு சேஞ்ச் கொண்டு வந்தாங்க. ஓகேவா? ஸோ இந்த சேஞ்ச் தான் நம்ம இன்றைக்கி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து பேசிக்கலி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாடல் ஆஃப் எஜுகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து ஒரு 6 இம்பார்ட்டண்டான காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ் தேவை. இதை வந்து இது வந்து ஸ்டேஜஸ் மாதிரி கொண்டு வராங்க. இந்த ஸ்டேஜில் வந்து ஒன் பை ஒன் லோவஸ்ட் ஸ்டேஜ்லேருந்து ஹையஸ்ட் ஸ்டேஜ் வந்து போகணும். அப்போ தான் வந்து நம்ம வந்து டு மேக் த எஜுகேஷன் ஈஸி அப்படிங்கிறத வந்து பெஞ்சமின் ப்ளூம் வந்து டிசைன் பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஸோ இதில் வந்து 6 லெவல்ஸ் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த 6 லெவல்ஸுமே பார்த்தீங்கன்னா காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ் தான். ஸோ இந்த ஸ்கில்ஸை வந்து யார் மாஸ்டர் பண்ணுறாங்களோ அவங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு போய் 6th த ஹையஸ்ட் லெவலுக்கு போனால் த எஜுகேஷன் ஆஃப் தட் பர்டிகுலர் டாபிக் இஸ் கம்ப்ளீட் அப்படிங்கிறத பிலீவ் பண்ணுறாங்க. இதுதான் வந்து ப்ளூம்ஸோடைய டாக்ஸானமி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து 6 லெவல்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து நம்மளோட திங்கிங் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுது அண்ட் நம்ம படிக்கக்கூடிய அந்த டாப்பிக்கோடைய டீப்பான அண்டர்ஸ்டாண்டிங்கை நமக்கு கொடுக்குது அப்படின்றத வந்து ப்ளூம் வந்து நம்பினார். ஸோ ஃபஸ்ட்டு 6 லெவல் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கீழே இருந்தே போகலாம். ஓகேவா? அது சிம்பிளஸ்ட் லெவல் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ சிம்பிளஸ்ட் லெவல்னால் ரிமெம்பர், ஒரு விஷயத்தை ரிமெம்பர் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, செகண்ட் ஒன். தேர்ட் ஒன் வந்து அப்ளை பண்ணுறது. ஃபோர்த் ஒன் இஸ் டு அனலைஸ். ஃபிஃப்த் ஒன் இஸ் டு இவாலுவேட் அண்ட் சிக்ஸ்த் ஒன் இஸ் டு கிரியேட். ஓகே, ஸோ இப்படி பார்க்கும்போது வந்து நமக்கு
ஒன்றும் புரியாத மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்முலா படிக்கிறோம், இல்லை ஒரு ஹிஸ்ட்ரி லெசன் வாட் எவர் இட் இஸ், ஏதோ ஒன்று படிக்கிறோம். ஸோ அப்போ வந்து அதை படிக்கும் போது அந்த டைம் லைனை வச்சு நம்ம அதை ஞாபகம் வச்சுக்கிறோம். ஓகேவா? 1947 இந்தியா காட் ஃப்ரீடம் அப்படின்னு வச்சுப்போமே, இதான் ரிமெம்பர், அதை ஞாபகம் வச்சுக்கிறது. நெக்ஸ்ட் வந்து அதை புரிஞ்சிக்கிறது. ஸோ இண்டிபெண்டன்ஸ், இந்தியாஸ் இண்டிபெண்டன்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். இண்டிபெண்டன்ஸ்னால் என்னன்னே தெரியாமல் எப்படி இது பண்ண முடியும்? ஸோ த செகண்ட் ஸ்டெப் இஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் இண்டிபெண்டன்ஸ். ஓகே, ஸோ புரிஞ்சுக்கிறது, தட் இஸ் த செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் வந்து அதை அப்ளை பண்ணுறது இந்த சென்ஸ் அந்த ரிலேட்டடான ஈவெண்ட்ஸை என்னென்ன நடந்துச்சுங்கிறத இன்னும் டீப்பராக உள்ளே போய் பார்க்குறது. அண்ட் ஃபோர்த் ஸ்டெப் வந்து அனலைஸ் பண்ணுறதுனா கம்பேரிட்டிவ்லி அந்தந்த டைமில் என்ன நடந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நாள் முன்னாடி பாகிஸ்தான் காட் இண்டிபெண்டன்ஸ், ஆஃப்டர் ஒன் டே வி காட் இண்டிபெண்டன்ஸ், அந்த மாதிரி வந்து அதை சுற்றி இருக்கிற கான்ட்ராஸ்ட் பண்ணி கம்பேர் பண்ணுறது தான் அனலைஸ் பண்ணுறது. இவாலுவேட் பண்ணுறதுனா இதை பற்றின ஜட்ஜ்மெண்ட்ஸ் மேக் பண்ணுறது, இதை சுற்றி என்ன நடந்துச்சு, லைக் என்ன இன்னும் இது வந்து சரியா தப்பா அப்படின்ற ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுக்கறது தான் இவாலுவேட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட். இதுதான் வந்து லாஸ்ட் அண்ட் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் காக்னிட்டிவ் திங்கிங். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டு கிரியேட் இன் த சென்ஸ், இப்போ வந்து இந்த இண்டிபெண்டன்ஸ்னால நமக்கு இன்றைக்கி வாழ்கிற நம்மளோட லைஃப் எப்படி மாறி இருக்குது அப்படின்ற ஒரு எஸ்ஸே எழுத சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க ஒரு குழந்தைய. அந்த குழந்தை வந்து அந்த எஸ்ஸே எழுதுது. ஓகே, ஸோ தேட் இஸ் த ஹையஸ்ட் லெவல் இஸ் டு கிரியேட். ஓகேவா? ஸோ ஒன்றை வந்து மனப்பாடம் பண்ணி புரிஞ்சிக்கிட்டு அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை அப்ளை பண்ணி, ஓகே, அண்ட் அதை வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு இவாலுவேட் பண்ணிவிட்டு கடைசியாக அதை வச்சு நம்ம ஒரு புது ஒர்க்கை உருவாக்குறோம். இதுதான் வந்து ப்ளூம்ஸ் டாக்ஸானமி. ஸோ ப்ளூம் வந்து என்ன செஞ்சாருன்னா, அவர் இந்த 6 லெவல்ஸை க்ரியேட் பண்ணும்போது கடைசி லெவல் இருக்கு இல்லையா, கிரியேட், அந்த கிரியேட்டுக்கு பதிலாக சிந்தசிஸ் அப்படின்ற ஒரு லெவல் வச்சுருந்தாரு. அதை வந்து 2001 ரிவைஸ் பண்ணும்போது அந்த சிந்தசிஸை ரிமூவ் பண்ணிவிட்டு க்ரியேட்டாக மாற்றி இதை ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ப்ளூம்ஸ் டாக்ஸானமி. இது வந்து ரொம்ப எங்கேஜிங்காகவும் எஃபெக்டிவான ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத ப்ளூம் நம்பினார். ஆனால் இது வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் வரைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது கேட்குறதுக்கு. பட் ஆஃப்டர் அ வைல் இதுக்கும் சில கிரிட்டிசிசம்ஸ் வந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன் பிரெயின் இஸ் ரியலி டிஃப்ரெண்ட். ஓகே, நம்மளால் வந்து மேப் போட்டு சார்ட் போட்டு இப்படி தான் பிரெயின் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது யாராலையுமே சொல்ல முடியாது. ஈச் ஒன் இஸ் டிஃப்ரெண்ட். நம்ம எல்லாருமே யூனிக்கான பீப்புள் தான். ஜஸ்ட் லைக் ஹவ் எஜுகேஷன் இஸ் டிஃப்ரெண்ட், அந்த மாதிரி. ஸோ சில பேரோட பிரெயின் வந்து ஃபஸ்ட்டு ரிமெம்பர் பண்ணாது, ஃபஸ்ட்டு அதை அனலைஸ் பண்ணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும், அப்புறமா தான் ரிமெம்பர் பண்ணும். ஓகேவா? ஸோ லைக் சில பேர் ஃபர்ஸ்ட் ரிமெம்பர் பண்ணுவாங்க, பட் இட்ஸ் நாட் நெசசரி தட் எல்லாருமே ஃபஸ்ட் அதை ரிமெம்பர் தான் பண்ணுவாங்க, அப்படிலாம் கிடையாது. நானுமே அந்த கேட்டகரி கிடையாது. ஃபர்ஸ்ட் ஐ வில் அனலைஸ் சம்திங், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன், அதுக்கப்புறமா தான் அதை மனப்பாடம் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி இதே ஆர்டரில் தான் வந்து ஹியூமன் பிரெயின்ஸ் வில் ஒர்க் அப்படின்னு சொல்ல முடியாது. இட் மைட் பி ப்ளூம்ஸ் கொடுத்த அந்த ஒரு ஆர்டர்லேயுமே காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ் சில பேருக்கு வேலை செய்யலாம், சில பேருக்கு அது வேறு மாதிரியும் ஒர்க் அவுட் ஆகலாம். ஓகே, ஸோ இட்ஸ் நாட் நெசசரி அவர் கொடுத்த ஆர்டர் வைஸில் லைன் பை லைனாக போனால் தான் நம்ம வந்து அந்த ஹையஸ்ட் லெவல் ஃபைனல் லெவலில் போய் அச்சீவ் பண்ணால் தான் நம்ம அந்த டாப்பிக்கில் வந்து மாஸ்டரியாக இருக்கும் அப்படின்றதுக்கான அவசியம் கிடையாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இந்த ப்ளூம்ஸ் டாக்ஸானமியில் ரேஸ் ஆன ஒரு கிரிட்டிசிசம். ஓகே, ஸோ இதுதான் வந்து ப்ளூம்ஸ் டாக்ஸானமியோட பேசிக்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாடல். ஸோ ஆடி மாடல் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ஒரு எஜுகேஷ்னல் ஃப்ரேம் ஒர்க். இதை க்ரியேட் பண்ணி டெவலப் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸோட ஏர்ஃபோர்ஸ். ஸோ இதில் வந்து 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஆக்சுவலி இந்த 5 ஸ்டெப்ஸ் தான் வந்து லைக் இதுதான் வந்து மோஸ்ட் வைட்லி யூஸ்ட் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆடி அப்படிங்கிற நேம்லேயே வந்து உங்களுக்கு தெரியும், A ஃபார் அனலைஸ், D ஃபார் டிசைன், நெக்ஸ்ட் D ஃபார் டெவலப்மெண்ட், அப்புறமா I ஃபார் இம்ப்ளிமெண்ட் அண்ட் E ஃபார் இவாலுவேஷன். ஓகேவா? ஸோ இந்த ஆடி மாடலில் வந்து பார்த்திங்கன்னா இவாலுவேஷன் அப்படிங்கிறது தான் வந்து அதாவது மொத்தம் 5 இருக்குது ஆடியில். இந்த 5ல் வந்து எவாலுவேஷன் மட்டும்தான் வந்து எல்லா ப்ராசஸ்க்கும் நடுவில் ரிப்பீட் ஆகிற ஒரே ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ இந்த ஆடி மாடல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த 5 ஸ்டெப்ஸில் தான் இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ இமேஜின், ஓகே, நான் யோசிச்சுக்கோங்க,
அனலைஸ் ஒரு பக்கம், டிசைன், டெவலப்மெண்ட் அண்ட் இம்ப்ளிமெண்ட் இருக்குது. நடுவில் தான் இவாலுவேஷன் இருக்குது. இவாலுவேஷன்றது எல்லா ஸ்டெப்ஸ்க்கு நடுவுலையும் இன்டர்ஃபியர் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அனாலிசிஸ்னால் என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயத்தை பற்றி இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நியூ கோர்ஸ் நான் எடுக்க போகிறேன், அதுக்கு வந்து சிலபஸ் கேதர் பண்ணுறதா இருக்கட்டும். அப்படி இல்லைனா வந்து நான் ஒரு அந்த சிலபஸ்க்கு தேவையான, இப்போ நான் ஒரு யூடியூப் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன், இதுக்கு யார் ஆடியன்ஸாக இருப்பா அப்படின்னு நான் யோசிக்கிறது, என்னோடய ஆடியன்ஸ் யாருன்றதை டிசைட் பண்ணுறது, ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்கிறது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அனாலிசிஸ். நம்ம பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம எடுக்க போகிற அனாலிசிஸ் என்ன. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஒரு எடுக்கக்கூடிய, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு சிலபஸாக இருக்கலாம், ஆடியன்ஸோட டைப் ஆஃப் இருக்கலாம், இல்லைனா ஒரு லேர்னிங் அப்ஜெக்டிவாக கூட இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிசைன் அப்படிங்கிறது வந்து இப்போ நான் எடுக்க போகிற அந்த கோர்ஸோட கண்டென்ட் உள்ள என்னவாக இருக்க போகுது அப்படிங்கிறதா இருக்கலாம். இல்லைனா வந்து நான் ஒரு பிளான் பண்ண போகிறேன், இல்லை ஒரு வீடு கட்ட போகிறேன், அதோடைய கன்ஸ்ட்ரக்ஷனல் மேப்பாக இருக்கலாம். இல்லை நான் படிக்கக்கூடிய ஒரு முக்கியமான எக்ஸாமோட மைண்ட் மேப்பாக கூட இருக்கலாம், ஒரு டைம் டேபிளாக கூட இருக்கலாம். ஓகே, இதுதான் டிசைன். ஸோ டிசைனுன்றது இதுதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட்டுன்றது நான் போட்ட டிசைனை வந்து டெவலப் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதே ஒரு டெவலப்மெண்ட் தான். ஒரு எஸ்ஸே எழுதணுன்னா அதுக்கு டிராஃப்ட் ரெடி பண்ணுறேன், ரஃப் காப்பி எழுதுறேன்ல, அது ஒரு டெவலப்மெண்ட். அப்புறமா கரிக்குலம் டெவலப் பண்ணுறேன், அது ஒரு டெவலப்மெண்ட். அப்புறமா வந்து இம்ப்ளிமெண்டேஷன், அதாவது அந்த டெவலப் பண்ணதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணி முடித்து ஃபைனலாக வந்து டெலிவர் பண்ணுறோம்ல, அதுதான் இம்ப்ளிமெண்டேஷன். இந்த இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராசஸில் வந்து அவுட் சைடர்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணுற வீடியோவை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே, அது இம்ப்ளிமெண்டேஷன். நீங்கள் வந்து இந்த க்ரியேட்டிவ் ப்ராசஸ்க்குள்ளே இல்லை, ஆனால் இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராசஸில் வெளியாட்கள் வந்து நம்ம பண்ணதை வந்து பார்க்க முடியும். ஓகே, ஸோ அதுதான் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ அந்த இம்ப்ளிமெண்டேஷன் வந்து அதாவது நடத்துறது. ஓகே, நம்ம பண்ண பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, நடத்தி காட்டுறது. நெக்ஸ்ட்டு ஃபைனலி பார்த்தா எவாலுவேஷன். இது ஆக்சுவலி ஃபைனல் ஸ்டெப் கிடையாது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆடியில் இருக்கிற எல்லா 4 ப்ராசஸ்க்கும் நடுவில் இவாலுவேஷன் தான் இருக்குது. ஏன்னா இவாலுவேஷன்றது வந்து நம்ம என்ன சொல்கிறது, கான்ஷியஸாக வந்து டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஓகே, ஸோ அதுதான் வந்து இவாலுவேஷன். ஸோ இவாலுவேஷனில் பார்த்திங்கன்னா ஃபார்மேட்டிவ் அண்ட் சம்மேட்டிவ் இவாலுவேஷன் இருக்குது. நம்ம ஆல்ரெடி இதை பற்றி பார்த்தோம். ஃபார்மேட்டிவ் அப்படிங்கிறது வந்து எல்லா ஸ்டெப்ஸ்லையுமே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், அனலைசிங்லேயும் நம்ம எவாலுவேட் பண்ணிகிட்டே இருக்கணும். கரெக்டான சிலபஸ் தான் நம்ம ஃப்ரேம் பண்ணுறோமா, கரெக்டான ஆடியன்ஸ்க்கு தான் நம்ம இந்த கண்டென்ட்டை கொடுக்குறோமா அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். அண்ட் டிசைன்லேயும் வந்து அதை அனலைஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கும். லைக் டிசைன் பண்ணுறோம் அந்த ப்ராசஸை, தென் ஆல்சோ நம்ம அதை இவால்வேட் பண்ணிகிட்டே தான் இருக்கோம் நம்ம மைண்டில். ஸோ இந்த மாதிரி வந்து 4 ஸ்டெப்ஸ் இருக்குல்ல ஆடியில், அதில் 3 ஸ்டெப்பு விச் இஸ் லைக் அனலைஸ், டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட். இது 3துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மேட்டிவ் எவாலுவேஷன் அது. ஓகே, அண்ட் சம்மேட்டிவில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராசஸ் மட்டும்தான் சம்மேட்டிவ் எவாலுவேஷனில் வரும். பிகாஸ் சம்மேட்டிவ் அப்படிங்கிறது வந்து கடைசியாக ஒரு ஃபைனல் எக்ஸாம், ஒரு ஃபைனல் ஸ்டெப்பில் தான் சம்மேட்டிவ் எவாலுவேஷன்னு சொல்லுவோம். அப்போது இம்ப்ளிமெண்டேஷன் எப்போ வெளியாட்கள்லாம் உள்ளே பார்ட்டிசிபேட் பண்ண முடியுதோ அதை தான் வந்து நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் சொல்கிறோம். ஸோ அந்த இம்ப்ளிமெண்டேஷனில் தான் வந்து சம்மேட்டிவ் எவாலுவேஷன் நடக்கும். மற்ற எல்லா ப்ராசஸில் நடக்கிறது எல்லாமே வந்து ஃபார்மேட்டிவ் எவாலுவேஷன் தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சின்ன உங்களுக்கு ஃபார்மேட்டிவ் அண்ட் சம்மேட்டிவ் இவாலுவேஷன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டா தான் நான் சொல்கிறத உங்களால் ரிலேட் பண்ண முடியும். நம்மளோட ப்ரீவியஸான வீடியோவில் வந்து நான் ஃபார்மேட்டிவ் அண்ட் சம்மேட்டிவ் அசைன்மெண்ட்ஸ்னால் என்ன, எவாலுவேஷனாக என்னன்னு உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரியல அப்படின்னா வந்து ஜஸ்ட் நீங்கள் அந்த பாட்டை மட்டும் கேட்டுட்டு இங்கே வரலாம். ஓகே, ஸோ ஆடி ப்ராசஸில் அனலைசிங், டெவலப்மெண்ட் அண்ட் டிசைன் இது 3மே வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மேட்டிவ் இவாலுவேஷனுக்கு கீழே தான் வரும். ஓகே, அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் மட்டும் சம்மேட்டிவ் இவாலுவேஷனுக்கு கீழே வரும். பிகாஸ் ஃபார்மேட்டிவ் இவாலுவேஷன் அப்படிங்கிறது சின்ன ஃபீட்பேக்கு க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நமக்கு கிடைக்கக்கூடியது ஃபீட்பேக் எல்லாமே ஃபார்மேட்டிவ் இவாலுவேஷன். அண்ட் ஃபைனலாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபீட்பேக் தான் சம்மேட்டிவ் இவாலுவேஷன். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஆடி ப்ராசஸ். ஸோ ஆடி ப்ராசஸில் வந்து இட் டசன்ட் ஸ்டாப் தேர். ஓகே, ஸோ நம்ம ஒரு ப்ராப்ளம் அனலைஸ் பண்ணி, டிசைன் பண்ணி, டெவலப் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், திரும்ப ரிவிஷன் பண்ணுறோம், திரும்ப அனலைஸ் பண்ணுறோம். இட்ஸ் அ ரிப்பீட்டிங் ப்ராசஸ். ஸோ இந்த எஜுகேஷனல் ஃப்ரேம் ஒர்க் நிறையா இடத்துல, நிறையா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லையும் சரி, ஆஃபீஸஸ்லையும் சரி, கார்ப்பரேட்ஸ்லையும் சரி நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இட்ஸ் அ ரிப்பீட்டிங் ப்ராசஸ். அண்ட் திஸ் இஸ் ஆல் அபவுட் த ஆல் 3 outcome based education, Bloom's taxonomy and ADDIE.